இந்தியாவிலும் HMPV வைரஸ் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து மருத்துவர் தரும் அறிவுரைகளை பார்க்கலாம். HMPV அதாவது மெட்டானிமோ வைரஸ்ங்கிறது புதுசாக வந்த வைரஸ் கிடையாது. இது 2001 நெதர்லாண்டிலேயே இந்த வைரஸ் பரவுறதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பல நாடுகளில் இதோடைய இம்பேக்ட் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ சைனாவில் இந்த மாதிரி பரவுறதை பற்றி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, கொஞ்சம் வேகமாக பரவிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. எஸ்பெஷலி அந்த வயதானவர்கள், குழந்தைகளுடைய அட்மிஷன்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகிடுது, இது கொரோனா மாதிரியே பல நாடுகளுக்கு பரவிட்டு பழைய மாதிரியான ஒரு நிலைமை வந்துடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இது மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரியே இதுவும் ஒரு சளி இருமல் ஏற்படுத்துகிற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். இதோடைய வீரியம், அதாவது ஸ்ப்ரெட் எப்போ அதிகமாக இருக்கும்னா எஸ்பெஷலி இந்த வின்டர் கிளைமேட்டில், ஸ்ப்ரிங் சீசனில் அதிகமாக இருக்கும். ஸோ இதை ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனவங்களுடைய ட்ராப்லெட் மூலமாக, அதாவது சளி மூலமாக, தும்மல், இருமல், அது மூலமாக ப்ளஸ் ஃபோமைட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தவங்க ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு தனித்துவமான சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது. சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியானது தான். இந்த வைரஸ் உடம்புக்குள்ளே 3லேருந்து 6 நாட்களில் இதோடைய சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். லைக் சளி, தலைவலி, இருமல், மூச்சு விட சில நேரத்தில் சிரமப்படுறது. உதாரணத்துக்கு இந்த ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, COPD பேஷண்ட்ஸுக்கெலாம் இதோடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸு அண்ட் ப்ரீமெச்சூர் இன்ஃபேன்ட்ஸு, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வர்றப்ப ரேராக ஒரு லெஸ் தேன் 10% அது காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது, சளி, இருமல் தொந்தரவு இருக்குதுன்னா அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுலாம் மூலமாக இதை பரவாமல் தடுத்துக்கலாம். அண்ட் பாதிக்கப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இருமல் வர்றப்பெல்லாம் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த செக்ரீஷன்ஸ் வெளியேறாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம செல்ஃப் ஹைஜீனு, அப்புறம் இந்த காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ், ஸோ பேராசிட்டமால் டேப்லெட்ஸு, அந்த மாதிரி ஜுரத்துக்கான மருந்துகள் பொதுவாக எடுத்துக்கலாம். பட் மருத்துவரை பார்த்துட்டு தகுந்த டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸோ ஆன்டிவைரலோ இது வரைக்கும் கிடையாது. ஜென்ரல் கேர் அண்ட் சப்போர்ட்டிவ் கேர், ஹைட்ரேஷன், நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கிறது மூலமாக இது காம்ப்ளிகேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ப்ராப்பர் ரெஸ்ட், எந்த ஒரு ஃபீவருமே ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே அது சிவியர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மருத்துவரை பார்த்து ஆலோசனை வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.